வெல்கம் பேக் டு ஜேபி டாக்ஸ். உங்கள் எல்லாருக்கும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்டு உங்கள் எல்லாரையும் இன்னொரு மொமெண்ட்டில் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைய ஜேபி டாக்ஸ் பப்ளிக் இஷ்யூஸ் அண்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸில் நேற்று அயோத்தியாவை பற்றி பார்த்தோம். இது இன்றைக்கி நம்மளுடைய இந்தியாவிலே தான் இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. இந்திய தேசத்தில் நடந்திருக்கு. ராஜஸ்தான்ற வட மாநிலங்களில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் பேன் பண்ணாங்கன்னு தெரியலை. ஏன் பேன் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் இன்னும் தெரியலை. எதற்காக பேன் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. கேட்டால் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் தளத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம் அஃபிஷியலாக. அந்த நார்த் இந்தியனில் வட இந்தியாவில் நாங்கள் இந்த சொமேட்டோ ஸ்விக்கி ஆன்லைன் ஃபுட் டெலிவரிஸை நிறுத்திட்டோம். ஏன்னா அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தா அது கிடையாது. அது எதுக்காக அவங்க எக்ஸ் தளத்தில் புகார் கொடுத்ததா சொல்லிவிட்டு பொய் பேசுகிறாங்கன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியலை. நம்ம அதை பற்றி ஓரளவுக்கு பேச போகிறதும் கிடையாது. எதனால் இது ஆச்சுன்னா, அதே போல் இப்போ நம்ம ஸ்டேட்லேயும் வட இந்தியாவில் நடக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தென்னிந்தியா பக்கம் இந்த பிளாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரமாகும். ஸோ ஃபுட் டெலிவரிஸ் சிலருக்கு ஃபுட் மாறி வருது. ஆனால் நான் ஜொமேட்டோவில் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மார்னிங் டிஃபன். ஸோ நான் ஆர்டர் பண்ணது பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு கரெக்டான டெலிவரி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதே ஜொமேட்டோ ஒருத்தர் நல்லா இருக்கிறாரு, பட் இன்னொருத்தர் மாற்றி கொடுத்துட்றாங்க ஃபுட்டை. அவசரம், நம்மளோட ஆர்டர் நம்ம கையில் ஒழுங்காக வர்றதில்ல. அதில் ஒரு ரீசனாக இருக்குது. அண்ட் அவங்க பார்த்து அந்த ஹோட்டலில் வாங்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த சாப்பாடில் பல்லியோ கரப்பானோ கிடக்கிறது. ஆன்லைனில் வாங்கி பார்க்கும்போது ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஒரு விஷயமும் நடந்துட்டு வருதுனால தான் நம்மளோட நார்த் இந்தியாவில் இது போடுற இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதெல்லாம் பேன் பண்ணணும், டெலிவரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் அது போல் இருக்குன்னா, பள்ளி கரப்பாம்பூச்சி போடுற மாதிரி இல்லைனா கூட ஃபுட்ஸ் நம்மளோட ஆர்டர் தான் மாறி இருக்கே தவிர நமக்கு எத்தனை வர ஃபுட்லையா அப்படி மாற்றி எத்தனை வந்தால் கூட நமக்கு எடுத்துன்னு வர அந்த சாப்பாட்டில் கூட இது போல் பள்ளி கரப்பாம்பூச்சி அதெல்லாம் இல்லை. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள இந்த ஜொமேட்டோ ஆட்களை நான் பாராட்டுவேன். ஏன் சொல்கிறேன்னா, ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க மக்களை, ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வராங்க. ஃபாஸ்டஸ்ட்டு டெலிவரி நடக்குது. ஃபாஸ்டஸ்ட்டு டெலிவரி நடக்கிறது மூலம் என்ன ஆகுதுன்னா, டெலிவரி கரெக்டாக நமக்கு போய் சேருது. கரெக்டாக இந்த ஃபுட் டெலிவரி இந்த இடத்துல இது தான் ஆர்டர் பண்ணணும். இந்த ஒரு அட்ரஸுக்கு இவங்க இட்லியோ கேட்டுருந்தாங்கன்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம இட்லியை கொண்டு போனோன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும். ப்ரெஷராக இருக்கிறதுனால தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, ஆர்டர்ஸை மாற்றுறாங்க. புரியுதா? ஆர்டர்ஸை மாற்றுறதுனால கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ ஆர்டர்களும் மாறி போயிடுது. ஸோ அதே போல் லேட் ஒரு டைமுக்கு அவங்க வர்றது கிடையாது அப்படின்னு ஒரு புகாரும் நான் ரிசர்ச் பண்ணதில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஹிந்தி யூடியூப் சேனலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ நான் அவங்களோட சொல்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் என்னோடய டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி தெரிஞ்ச என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்படி நார்த் இந்தியாவில் தானே இது போல் செய்கிறாங்க, பிளாக் பண்ணியிருக்கிறாங்க ஃபுட்ஸை பிளாக் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி ஆன்லைன் டெலிவரிஸை
பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன முக்கியமாக குறிப்பாக நான் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் தான் நான் சொல்கிறேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு இதை பேன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க பேன், தடை பண்ணியிருக்கிறாங்க டெலிவரி பண்ணக்கூடாதுன்னு. இந்த நியூஸை நான் இன்றைக்கி காலையில் தான் நான் பார்த்ததுனால இது குறித்து நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ரிசர்ச்னால் ஓவராலாம் அதில் ஆராய முடியாது. பட் ஆனாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட மக்கள்கிட்ட சொல்லலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு தான் நான் என்னோட ரிசர்ச் பண்ணதில் ரிசல்ட்ஸ் முடிவுப்படி எக்ஸ் ஆப்பில் நான் பார்த்தது, நான் அதை உங்ககிட்ட சொல்கிறேன். எக்ஸ் ஆப்பில் சுஷாந்த் பட்டேல்ன்றவர் அவர் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன டைப் பண்ணாருன்னு நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இங்கிலீஷில் அவர் ஹிந்தியில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜொமேட்டோவில் நேற்று நான் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணேன். அதில் எனக்கு நான் ஆர்டர் செய்தது பேல்பூரி இருந்திருக்கு போல். தலைவர் ஆர்டர் பண்ணியிருக்கிறார். பேல்பூரியும் அண்டு அந்த பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கிறார். பீட்சா அண்ட் பேல்பூரி. அது எங்கே பேல்பூரியில் கூட ஜொமேட்டோவில் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் சாட் ஐட்டம்ஸ் கூட இன்றைக்கி ஜொமேட்டோவில் டெலிவரி ஆகிட்டு இருக்குது மக்களே. எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் ஏன்னா நான் அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஜொமேட்டோ லவர்ஸ், ஜொமேட்டோவிலேயே எல்லாத்தையும் சாதிக்கிறவங்க அண்ட் ஸ்விக்கிலேயே எல்லாத்தையும் முடிவு செய்கிறவங்க அப்படின்னு சிலர் இருப்பீங்கள்ல, உங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும். ஸோ நான் அதை சொல்லிடுறேன். நான் ஆர்டர் பண்ணதில் எனக்கு வந்தது இட்லி வந்திருக்கு. ஆர்டர் செய்ததில் இட்லி, அப்புறம் சப்பாத்தி குருமா. பாருங்கள், இட்லிக்கு சப்பாத்தி குருமா சாப்பிடுவாங்களா அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வந்திருக்கு போல். நான் இதன் மூலம் இந்த ஜொமேட்டோவுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணுறேன். இது போல் வேலைகளில் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஃபுட் டெலிவரி செய்ய அவங்களும் கஷ்டப்படுறாங்கல்ல. நீங்கள் லேட்டாகுதுன்னு திட்டுறீங்க, புரியுதுங்களா? அவசரமாக அவங்களுக்கு எவ்வளோ பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் நம்மளில் சிலர் புரிஞ்சுப்போம். வேறொருவர் இடியட்ஸ், ஃபெல்லோ, டேமிட், டு யூ நோ காமன் சென்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியாதவங்க கூட இன்றைக்கி இங்கிலீஷ் புரிகிற பட்டதாரிங்க கூட அதை நம்பி தான் வாழ்கிறாங்க. ஏன்னா வேலைன்னா சுயமாக சம்பாதிக்கணும்னு ஒரு பக்கம் போயிருக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. தே ஆர் கிராஜுவேட்டட். ஸோ இன்றைக்கி வேலை இல்லாத திண்டாட்டம் நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்ச கதை தான். நான் அதை பற்றி ஃபுல்லாக விவரிக்க விரும்பலை. ஆனால் நடந்துட்டு இருக்கிற இந்த வேலையில்லா திண்டாட்டம் என்றைக்கு மாறும்னு நமக்கு தெரியாது, கடவுள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி மொத்தம் ஆட்டோவிலேருந்து வேன்லேருந்து கிராஜுவேட்டட் தான் நான் பார்க்குறேன். ஐ சி த கிராஜுவேட்டட் பர்சன்ஸ் who are working as auto drivers, van drivers and something எக்ஸட்ரா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களே படிக்கணும். ஒரு சிலர் இல்லை, மற்றவங்களுக்கு சாப்பாடு டெலிவரி பண்ணியாச்சு, நம்ம பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொழிலுக்கே வராங்க. மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறதுல ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறதுல என்னோட வயசில் இருக்கிற பசங்களும் 18 வயது இருக்கக்கூடிய என்னை போல் இருக்கிற வயசு இருக்கிற பசங்களும் தான் இதை வண்டி ஓட்ட தெரியுது. லைசன்ஸ் எடுக்க வேண்டியது தான். போய் ஜொமேட்டோ கம்பெனி இருக்குது, போய் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, சம்பளம் கொடுங்க, நாங்கள் கரெக்டாக போய் டெலிவரி பண்ணி சேர்த்துருவோன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பார்ட் டைமாகவே எடுத்துக்கிறாங்க. நானும் முடிஞ்சால் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் நமக்கு அந்தளவுக்கு லைட்டாக தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க இல்லை, நான் சொல்கிறேன், இந்த ஜொமேட்டோ வேலைக்கு படித்தவங்க ஏன் வேலைக்கு போகிறாங்க நான் சொல்லவா? கிராஜுவேட்டட்,
அவங்க படிப்புக்கு நேரத்துக்கு ஐடி கம்பெனியில் விப்ரோலையும் அதுக்கப்புறம் ஹெச்சிஎல்லையும் டெஸ்லாலையும் ஐ மீன் எல்லா ஐடி கம்பெனிஸ்லையும் போய் உட்காந்து டைடல்லையும் உட்காந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் உள்ளிட்ட எல்லா ஐடிலையும் அவங்க போய் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு நிலமை பார்த்தீங்களா? வேகாத வெயில்லையே ஜொமேட்டோ வேலையில் அடுத்தவங்க கிட்ட திட்டம் வாங்கிட்டு டிராஃபிக் பண்ணுற பாடு இவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? நிறைய ஜொமேட்டோ ஊழியர்ஸ் என் மேலே லைட்டாக இடிச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே தான் அளவில் அடிக்கடி எதுவும் படலை. அவங்களுக்கு என்ன அவசரமோ? இதில் வேறு ஃப்ரீ ஃபாஸ்டஸ்ட்டு டெலிவரின்னு வேறு விளம்பரம் பண்ணியிருக்கானுங்களே. ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக போய் அவங்களோட டெலிவரியை எப்படியாச்சும் டெலிவரி கொடுத்து திட்டு வாங்காமல் இருந்தாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பாவம் உழைக்கிறாங்க. நான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பப்ளிக் இஷ்யூஸ் என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணுறேன். வேறு ஒரு ஆட்களை சேருங்க, டிஸ்மிஸ் பண்ணிவிடுங்க. சிஇஓ இருக்கிறாங்கல்ல ஜொமேட்டோவுக்கு, இந்தியாவுக்குன்னு ஒரு சிஇஓ இருப்பாங்கல்ல, அதை பண்ண சொல்லுங்கள். ஆனால் நம்ம சவுத் இந்தியாவில் அந்த நிலமை வர வாய்ப்பு கிடையாது. புகார் வரும், கம்ப்ளைண்ட் வரும். நம்முடைய சவுத் இந்தியன் ஜொமேட்டோ ஆஃபீஸர்ஸ்லாம் அவ்வளோ முட்டாள் கிடையாது. இது போல் பேன் பண்ணுறது, இது கவர்மெண்ட், ராஜஸ்தான் கவர்மெண்ட்டு தான் பேன் பண்ணியிருக்கேன். அண்டு அதே போல் நார்த் இந்தியன் கவர்மெண்ட்ஸ், மற்ற நார்த் இந்தியன் கவர்மெண்ட்டும் பேன் பண்ண போதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் அவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இழந்திருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அங்கேயே இப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அந்த நிலைமை வந்தால் என்ன ஆகும்? நம்மளுடைய ஸ்டேட்டில் நான் சொன்னது தான் நடந்துகிட்ருக்கு. செப்டோவில் கூட நான் க்ரோசரிஸ் வீட்டுக்கு வாங்குவேன், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா என்னோடய வயசு தான் இருக்கும். வண்டி ஓட்ட, டூ வீலர் ஓட்ட தெரியுது. எடுத்த உடனே ஒரு கேள்வி கேட்பான், உனக்கு டூ வீலர் ஓட்ட தெரியுமான்னு கேட்பான். ப்ரோ ஓட்ட தெரியும் ஐயா, ஓட்ட தெரியும்னா சரி வாப்பா வேலைக்கு சேர்ந்துக்கப்பா, இவ்வளோதான்ப்பா உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுருவாங்க. நான் ஏன் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறேன்னா, வேலை அது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஜொமேட்டோஸை நீங்கள் பேன் பண்ணுறீங்களே, வேலை தெரிஞ்சவங்க போயிடுவாங்க. அப்படி ஒன்றும் தெரியாமல் ரெக்கமெண்டேஷனில் யாராவது அப்ளை பண்ணி வேலைக்கு ஜொமேட்டோவில் செஞ்சு இத்தனை காலமாக வீடு நல்ல வசதியாக இருந்தாங்க. நமக்கு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜொமேட்டோ ஆஃபீஸருக்கு ஒரு ஜொமேட்டோ டெலிவரிக்கு இருக்கும் ஒரு 36,000. ஆக அந்த 36,000 வாங்குறதுனால அவங்களுக்கு வருமானம் தான் இன்க்ரீஸ் ஆகும். கடனெல்லாம் போகும், கடன் சும போவோம், வாடகை கட்டுவாங்க. அதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் யோசிச்சுருக்கணும். பட் அவங்க யோசிக்கலை. நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல கவர்மெண்ட்டு தான் இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது. நான் எப்போவுமே நியூட்ரல் அவ்வளோதான். எது நியாயம் எதுவாக இருந்தாலும் அது பக்கம்தான் நிற்பேன். அதனால் நான் அந்த பிரிவை சேர்ந்தவன், இந்த கட்சியை சேர்ந்தவன்லாம் என்னை யாரும் தப்பாக எடை போட்டுற வேண்டாம். அதே நான் பொறுப்பு துறப்பு போல் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஐ திங்க் the Rajasthan government should அதாவது யோசிச்சிருக்கலாம். The government should think about the families of the Zomato delivery boys people, family. ஸோ அவங்க சிந்திச்சிருக்கணும். ஆனால் தடை போட்டாங்களே, பார்க்கலாம் இது பண்ணுவாங்களான்னு. அங்கே இருக்கிற இது ஆப் பண்ணிட்டு விடுவாங்களா? அவங்க பார்த்தாங்கன்னா கண்டனம். எக்ஸ்தலத்தில் ஏன் அது ஸ்விக்கியாக கூட இருக்கலாம். அதையும் குறிப்பிட்டு நீங்கள் ஜொமேட்டோன்றீங்க. ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி, ஸ்விக்கி ரெண்டுமே தான் தடை பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது ஆப்ஸ் இருக்குல்ல, ஏன் அது மட்டும்தான் இருக்கா? வேறு எந்த ஆன்லைன் டெலிவரியும் கிடையாதா? தெரில என்ன பண்ண போகிறாங்கன்னு. பட் ஆனால் தடைன்னு மட்டும் போட்டிருக்காங்க. அவங்களோட குடும்பம் என்ன ஆகும்னு தெரியலை. அது ஃபேக் நியூஸாக இருக்க நான் வேண்டுகிறேன். ஏன்னா மொத்த ஃபேமிலியோட டோட்டல் இத்தனை வருஷமாக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
கோவிட் டைமில் கூட அவங்க எப்படியோ ஆஃப்டர் த லாக்டவுன் கர்ஃப்யூவில் கூட அவங்க நல்ல ஜொமேட்டோ டெலிவரிஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணதை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆன்லைன் டெலிவரிஸ்லாம் இப்போ ஆன்லைன் டெலிவரி அங்கே இல்லைன்ட்டாங்கன்னா ஸோ பார்த்துக்கோங்க, நார்த் இந்தியாஸில் எப்படி மறுபடியும் எல்லாம் அப்படி பேன் பண்ணால் கூட மறுபடியும் எல்லாம் கடை வீதியை தேடி தான் ஓடுவீங்க, பிரியாணி கடைங்களை தேடி தான் ஓடுவீங்க. ஆன்லைனில் இருக்கிறதுனால பழைய நிலைமை மீண்டும் வரப்போகிறது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. அந்த ராஜஸ்தானுடைய நிலைமையை, அந்த ஜொமேட்டோ ஊழியர்ஸோட நிலைமையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிது. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய ஜெயகாஷ் விஜயன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் அந்த பெல் ஐக்கானை பக்கத்தில் ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். நன்றி. லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மறந்துட்டேன், அதையும் சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். நம்மளை பொறுத்த வரையிலும் நம்ம யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் திட்டாதீங்க. நீங்கள் போய் ஒரு டெலிவரி பாயாக ஒரு நாள் இருந்து பாருங்கள், அப்போ தெரியும் அந்த கஷ்டம். தமிழ்நாட்டில் சரி திட்டுறாங்க, ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா, சாப்பாடு ஒழுங்காக எடுத்துகிட்டு வர மாட்டீங்களான்னு கேட்குறீங்களே. நீங்கள் ஒரு நாள் போய் நீங்கள் வீட்டில் இருந்து ஆர்டர் பண்ணுவீங்க, அவங்க உயிரை பணைய வச்சு அவங்களுக்கு என்ன ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு தலையெழுத்தெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அது தலையெழுத்து தான் வேறு. குடும்ப கஷ்டம், உழைக்கிறாங்க, உயிரை பணைய வச்சு உழைக்கிறாங்க. அதுவும் ரஷ் ஹவர்ஸில், பீக் ஹவர்ஸில் நீங்கள் அதிக ஆர்டர்ஸ் 7 to 9 தான் நடக்குது ஈவினிங். அப்போ என்ன ஆகுது, ரஷ் ஹவர், பீக் ஹவர். ஸோ அந்த ரஷ் ஹவரில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக டெலிவரி சார்ஜ் ஒன்று போடுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு டிப்ஸ் தரீங்களா? இல்லையே. நான் தந்தேன், மனசாட்சியோடு இருந்தேன், தந்தேன். நம்மள சிலரும் தருவோம், இறக்கப்பட்ட நம்ம என்ன போல் ஆக மொத்தம் என்ன போலன்னு இல்லை, இறக்க சுபாவம் இருக்கிறவங்க, இறக்க உள்ளவங்க நீங்கள் தருவீங்க உங்களால் முடிஞ்ச டிப்பை. என்னதான் லேட்டாகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு பசி இருக்கும், அவங்களுக்கும் உயிரை பணைய வச்சு வண்டியை ஃபாஸ்ட்டாக ஓட்டி டிராஃபிக்கில் மாட்டி வருவாங்கள்ல. யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உங்களில் ஒருவன் ஓகே, டோன்ட் டூ இது போல் தயவுசெய்து செய்யாதீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க டெலிவரி பண்ணட்டும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களில் ஒருவன் இந்த ஜெயகாஷ் விஜயன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளை உங்களை வேறு ஒரு டாப்பிக்கில், வேறு ஒரு பப்ளிக் இஷ்யூஸ் கண்டென்ட்டில், எனக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கண்டென்ட்டில் உங்களை நாளைக்கு நான் மீட் பண்ணி நான் சொல்கிற அதுவரை உங்களில் ஒருவன் இந்த ஜெயகாஷ் விஜயன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பை பாய், see you on tomorrow. என்னோட ஜெய் விடாக்ஸ் ஓட பாட்காஸ்ட் இப்போ ஜெய் டிவியோட ஸ்பாட்டிஃபை மற்றும் யூடியூப் மியூசிக் ஆப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு, கேட்டு மகிழுங்கள். Listen JAV Talks podcast available now of JTV Spotify and YouTube Music app. Enjoy listening the podcast.